போடிநாயக்கனூர் அரசு கலைக்கல்லூரியில் பொறியியல் கல்லூரியில் வந்து படுகொலை செய்யப்பட்ட மாணவர் விக்னேசனுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம். திருநெல்வேலியும் தேனியிலிருந்து தொடங்கி திருநெல்வேலியில் போய்ட்டு இந்த போராட்டக்குழு எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பொதுவான போராட்டக்குழுவாக உருவாக்கி கொண்டு இன்றைக்கி வந்து ஆட்சியரை சந்திச்சிருக்கிறோம். பொது கருத்தோட என்ன 3 கோரிக்கை நாங்கள் முன் வச்சுருக்கிறோம். என்ன அப்படின்னா, இதுவரை பிரேத விசாரணை அறிக்கை தரப்பட இல்லை, செஞ்சாங்களா செய்யலாங்கிறதே தெரியல. அதனால் பிணக்குறாய்வுக்கு முன்பு அந்த உடலை முன்னும் பின்னுமாக அந்த உடலை முழுவதுமாக நாங்கள் பார்வையிடறதுக்கு அனுமதிக்கணும். 2வது, இந்த பிணக்குறாய்வை காணொலி எடுப்பாங்க, அந்த காணொலியை உடனடியாக நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு எங்களுக்கு உடனடியாக தரணும். உத்தியோகபூர்வமாக அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் நீதித்துறை சென்றது. 3வது, இந்த பிரேத அவங்க இந்த உடல் கூராய்வு குறித்து ஏற்கனவே இருக்கிற நடைமுறைகளில் எதுவும் சிக்கல்கள் இருக்கக்கூடாது. விசாரணை என்கிற பெயரிலோ இது விசாரணை போய்கொண்டு இருக்குங்கிற பெயரிலோ இதெல்லாம் தாமதப்படுத்தக்கூடாது. அதற்கு பிறகு தான் நாங்கள் இந்த 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 விஷயத்தில் ஒரு பொது முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு நாங்கள் சந்தித்தோம். அவர் துணையாட்சியரை சந்தித்தோம். அவர் எங்களுக்கு கோரிக்கையை எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்குறோம். அந்த எழுத்துப்பூர்வமான கோரிக்கைகளில் இருக்கக்கூடிய நியாயங்களை புரிந்து கொண்டு முதல் கட்டமாக அதற்கு வந்து ஒரு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. இப்போ அதை நோக்கி நாங்கள் நகர்ந்து போகிறோம். காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் ஒரு பொது முடிவுக்கு வந்திருக்கு. இங்கே போராடக்கூடிய அமைப்புகளும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் நாங்களும் ஒரு பொது முடிவுக்கு வந்து தான் கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதனால் இந்த விஷயம் வந்து அவங்க வந்து முதல் கட்டமாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டம் தொடர்ந்து தேனியிலிருந்து தொடங்கி திருநெல்வேலி வரைக்கும் அனைத்து கட்சிகளுடைய பொது கோரிக்கையாக அவர் விக்னேசனுடைய தந்தை அண்ணன் செல்வண்ணன் அவருடைய பெயரில் தான் அந்த கோரிக்கையை முன் வச்சோம். அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதை நோக்கி நகர்ந்தோம். உங்கள் பேர்? என் பேர் தமிழ்மாறன். இந்த போராட்டத்திற்கான ஒருங்கிணைப்பாளர். இப்போ வந்து விசாரணை அதிகாரியாக போடி காவல் அதிகாரியை மாற்றிட்டு அது நேரடி விசாரணை எஸ்பியோட நேரடி விசாரணைக்கு கொண்டு வந்ததாக ஒரு தகவல் இருக்குது. இல்லை, அது தொடர்ந்து இங்கே தேனியில் வந்து போராடிய அமைப்புகள் வச்ச கோரிக்கை அதை ஏற்றுக்கிட்டு அதற்கான முயற்சி எடுத்து அவங்க மாற்றிருக்கிறாங்க. இந்த வழக்கில் அவங்க சிறப்பு கவனம் செலுத்துகிறாங்க. அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் நீதி கிடைக்கணும், தடயங்கள் அளிக்கப்பட்டுறக்கூடாது. இந்த வழக்கில் வந்து இந்த வழக்கை வந்து ஒரு குழந்தை இந்த நடந்த விஷயங்களை வந்து ஒரு குழந்தை பார்த்தா கூட இது ஒரு படுகொலை என்பது சொல்லுங்கள். அந்த அளவுக்கு இந்த உடலில் சில தடயங்களே அளிக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நாங்கள் விக்னேசனுடைய தந்தை நேரடியாக போய் பார்த்துட்டு வந்து எனக்கு சொன்ன செய்திகள் அதெல்லாம் புகைப்படங்களாக இருக்குது, காணொலியாக இருக்குது. இல்லை, வழக்கை எஸ்பி நேரடியாக விசாரிக்கிறதா மீட்டிங்கில் எதுவும் சொன்னாங்களா? இல்லை, வழக்கமாக சொல்லக்கூடிய காவல்துறை என்ன சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு சிக்கலான வழக்கையும் நாங்கள் வந்து தீவிரமாக விசாரிக்கிறோம், தனிப்படை அமைச்சிருக்கிறோம், நாங்கள் இதை விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிற வழக்கமான கதைகள் நாடகங்களெல்லாம் நாங்கள் நம்ப தயாராக இருக்கோம். இந்த வழக்கில் வந்து தொடர்ந்து காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் சில கட்டுக்கதைகளை வந்து தொடர்ந்து சொல்லுது. பொறியியல் கல்லூரி போடிநாயக்கனூரில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரி மாணவர் தங்கும் விடுதி குறித்து பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்கே வந்து ஒரு சரியான நிர்வாகம் கல்வித்துறை சார்ந்து எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய உச்சகட்டமாக இதை பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் சுருளி அருவி படுகொலையில் அந்த கஸ்தூரிங்கிற பொண்ணுடைய உடலை வந்து பன்றி கடித்து விட்டது, அதனால தான் கைகள்லாம் துண்டாச்சுன்னு சொன்னாங்க. இந்த விக்னேஷ் படுகொலையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எறும்பு கடித்து விட்டது, அதனால தான் இவ்வளவு ரத்தம் வழிந்திருக்கிறது, அவருக்கு வலிப்பு வந்துட்டு எறும்பு கடித்ததுனால இறந்து போயிட்டாரு, அவருக்கு மாரடைப்பு வந்திருக்குன்னு நேரத்திற்கு ஒரு கதையை இந்த வழக்கில் காவல்துறை சொல்லியிருக்குது. நாங்கள் வந்து மக்களுடைய இது வந்து ஒரு பொதுவாக எந்த ஒரு மாணவருக்கும் ஒரு நிகழக்கூடாத ஒரு கொடுமை இவருக்கு நிகழ்ந்திருக்குது. இனி எந்த ஒரு மாணவருக்கும் இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் போராடுறோம். அதுக்கு வந்து அரசு வந்து சாதி சாயமோ அரசியல் சாயமோ பூச முடியலை. ஏன்னா இது ஒரு பொது கோரிக்கையாக நிற்குது. இன்னைக்கு அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற அமைப்புகள்லாம் வந்து பெரிய அளவில் இதுக்கு அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பேசுபொருளாக மாறும்போது அரசு வந்து அவங்களுக்கு ஒரு நெருக்கடி உருவாகும். மக்களுக்காக தான் அரசு, அதனால் அரசை நோக்கி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அவங்க முதல் கட்டமாக இந்த கோரிக்கைகளை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அதில் எங்களுக்கு நடைமுறைபூர்வமாக எங்களுக்கு ஏதேனும் நெருக்கடிகளோ சிக்கல்களோ சந்தேகங்களோ இருந்தால்
போராட்டம் தொடரும். போராட்டத்தை வந்து நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரல. போராட்ட களத்திலிருந்து நாங்களாக இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளை சந்தித்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே இங்கே தான் போராடிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து எல்லா அமைப்புகளும். அவங்களோட உட்கார்ந்து ஒரு 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 முறையான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தான் நம்ம சந்திச்சிருக்கிறோம். அதனால் அவங்க வந்து தவறு எந்த பக்கமும் நடக்காது அப்படிங்கிற உறுதியோட அரசு மருத்துவமனையை நோக்கி போகிறோம். அந்த உடற்கூறாய்வை பற்றி மட்டும் சொல்லுங்கள். உடற்கூறாய்வுக்கு கூட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்த முடிவு என்ன? உடல் கூறாய்வுக்கு முன்பு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். இப்போ அதுக்கு அவங்க சம்மதிச்சிட்டாங்க, நாங்கள் போகிறோம். கூறாய்வுக்கு முன்பு அதிகாரிகளை நியமித்து, அதற்குரிய அதிகாரிகளை நியமித்து மாவட்ட நிர்வாக தரப்புலையும் காவல்துறை தரப்புலையும் நியமித்து பிரேத விசாரணை இப்போ செய்ய போகிறாங்க. உடலை முழுமையாக பார்வையிடுவதற்கு எங்களுக்கும் வந்து எங்கள் போராட்ட குழுவையும் சார்ந்து அவர்களுடைய உறவினர்களுக்கும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இது முறையான விஷயத்தை, அந்த முறையான நடைமுறைக்கு நாங்கள் இப்போ போகிறோம். அந்த முறையான நடைமுறையில் இருந்தால் அடுத்தது. நன்றி.